எரேமியாவின் புத்தகம் 29வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29வது அதிகாரம் 11 முதல் 14 வரைக்கும் வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர்கள் போராடுகிறார்கள். எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் தடுமாறுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, நம்ம எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தவங்க. ஆனா எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் செய்வதற்கு நமக்கு கஷ்டமா இருக்கு? சொல்லுங்க, எப்படிங்க? இல்லைங்க, எந்த காரியம் செய்வதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த காரியம் செய்வதற்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, போராடுறீங்க, சிரமமா இருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில? சொல்லுங்க கொஞ்சம். என்னம்மா? தேவனுக்கு அடுத்த காரியம். சரி, அப்புறம் அதிகாலை ஜெபம் பண்றதுக்கு அதெல்லாம் இல்லவா? அதெல்லாம் அதிகாலை ஜெபம், இது அலாரம் வச்சு ஏஞ்சிடலாம், அதெல்லாம் கஷ்டம். போராடுறதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கஷ்டம் இல்லை. 3 காரியங்களை நான் சொல்லுகிறேன் பாருங்க, ரிவர்ஸ்ல இருந்து சொல்லுகிறேன். மூன்றாவதான காரியம், முதல் காரியம் அல்ல, மூன்றாவதான காரியம், கிறிஸ்துவை அறியாதவர்களை, தேவனை அறியாதவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துவது விசுவாசிகளுக்கு கஷ்டமா இருக்கு. நான் சொல்ல புரியுதா? ஆமா, சபைக்கு கூட்டிட்டு வர்றது ரொம்ப ஈஸியா இருக்கு, சபைக்கு கூட்டிட்டு வந்துடலாம். ஆனா அவங்கள கிறிஸ்துவுக்குள் நடத்துவது, உட்கார வச்சு, இயேசு தான் மற்ற வெளிநாடுகள்லாம் உட்கார வச்சு, சபையிலே உட்கார வச்சு, புதுசாக வந்தவங்க உட்கார வச்சு, அங்கே இருக்கிற மூப்பர்கள், மூத்த விசுவாசிகள் உட்கார வச்சு அன்றைக்கே இயேசுவை பற்றி சொல்லி அன்றைக்கே ஒப்பு கொடுத்து, அன்றைக்கே ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து, நமக்கு தேவனை அறியாதவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துவது என்பது கடினமாக இருக்குது. ஆனால் சபைக்கு கொண்டு வந்துடுறோம், சபைக்கு அழைச்சிட்டு வரோம், வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். எங்கள் பாஸ்டர் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவார், இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் நம்மால் முடிகிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் அவர்களை நடத்துவது கடினமாக இருக்கிறது. 2வது காரியம், விசுவாசிகள் தான் இயேசு என்னை மன்னித்தார், நான் மாபெரும் பாவியா இருந்தும் இயேசு என்னை மன்னித்தார் என்று சொல்லுகிற விசுவாசிகள் மற்றவர்களை மன்னிப்பது என்பது கடினமாக தோன்றுகிறது. மற்றவர்களை மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, நான் சொல்லுவது உண்மைதான். மற்றவர்களை மன்னிக்கிறது, உங்களை மரியாதை குறைவா பேசின மருமகளை மனசார மன்னிக்க முடியுதா? முடியாது. மாமியாரை மன்னிக்க முடியுதா? முடியாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சக விசுவாசி இல்லாததை, உங்களை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொன்ன அந்த விசுவாசியை பற்றி உங்களால் சீக்கிரத்தில் மன்னிக்க முடியுதா? அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அந்த காரியம் ஞாபகத்துக்கு வருதா? உங்களால் மன்னிக்க முடியல. மற்றவர்களை மன்னிப்பது என்பது கடினமாக இருக்கிறது. முதல் காரியம், நம்பர் 1, பிரதானமான காரியம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை அறிந்து கொள்ளவும், அந்த தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதை செய்வதும் விசுவாசிகளுக்கு மிக 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 அது கடினமான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை அறியவும், தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்தை செய்வதும்
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், அதை அறிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது. நான் முடிவெடுக்க சிரமப்படும் காரியங்களில் இதுதான் தேவ சித்தம் என்பதை அறிந்து கொள்வது எனக்கு கடினமாக இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டு 47 வருடங்கள் ஆகிறது. இந்த 47 வருடங்கள் ரட்சிக்கப்பட்டு 47, இன்னும் 3 வருஷம் வந்தனா அரை நூற்றாண்டு கடந்துவிடும். அரை நூற்றாண்டு கடக்க போகிற இந்த அனுபவ காலங்களிலும் தேவ சித்தத்தை செய்வது என்பது அது ஒரு கடினமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவ சித்தம் இன்னது என்பதை அறிந்து கொள்வதும் கடினமாகத்தான் இருக்கிறது. நான் ஊழியத்திற்கு வந்து 44 வருடங்கள் ஆகிறது. இந்த 44 வருடங்களிலே தேவ சித்தம் இன்னது என்று என்னால் தெளிவாக ஒவ்வொரு காரியத்திலும் புரிந்து கொள்வது என்பது சற்று கடினமாகத்தான் இருக்கிறது. சற்று கடினமாகத்தான் இருக்கிறது. குழந்தை இல்லாத ஒரு தம்பதியர் வந்தார்கள். செயற்கை கருத்தரிப்பு மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் விருப்பம் தெரிவித்தார்கள். ஒரு 4 வாரங்கள் கழித்து மறுபடியும் வந்தார்கள். இல்லை பாஸ்டர், நாங்கள் அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டோம் அப்படின்னாங்க. ஏமா அப்படின்னு, தேவ சித்தம் அது இல்லை போல தெரிந்தது. அப்படி செய்வது தேவ சித்தம் அல்ல என்பது போல நாங்கள் உணர்த்தப்பட்டோம். ஆகவே அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டோம் பாஸ்டர் அப்படின்னாங்க. கைவிட்டுட்டோம் பாஸ்டர். நாங்கள் ஒரு சின்ன திருமண காரியத்தில் ஏற்பட்ட ஒரு மனஸ்தாபத்தின் நிமித்தமாக ஒரு குடும்பம் இனி நாங்கள் இந்த ஊரிலேயே இருக்க போவது இல்லை, நாங்கள் சென்னைக்கு போய் செட்டில் ஆக போகிறோம் என்று சொல்லி குடும்பமாக சென்னைக்கு போய் செட்டில் ஆனார்கள். ஒரு சில வருடங்கள் கழித்து அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெரியவர் வந்து எனக்கு முன்னால உட்கார்ந்துக்கிட்டு ஓன்னு அழுதார். ஓன்னு அழுதுட்டு அவர் சொன்னாரு, இங்கே சொந்த வீடு இருக்கும்போது இங்கே விட்டுட்டு சென்னைக்கு போய் செட்டில் ஆக போகிறோம் என்று சொல்லி சென்னைக்கு போனது தேவ சித்தம் இல்லையோ என்று இப்பொழுது நாங்கள் நினைக்க தோன்றுகிறது என்று சொன்னார். தேவ சித்தம் இல்லையோ என்று நாங்கள் இப்பொழுது நாங்கள் நினைக்கிறோம். இனி ஒன்றும் செய்ய முடியாது பாஸ்டர், இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பும் அந்த நபர், வாலிப பிள்ளை கவனிங்க, நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பும் அந்த நபர் தேவன் எனக்காக ஏற்படுத்தின நபர்தானா என்பதை அறிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேவன் எனக்காக ஏற்படுத்தின நபரா இல்லாத பட்சத்தில் நான் அந்த நபரை திருமணம் செய்து கொண்டேன்னு சொன்னா ஐயோ பரிதாபம். சொல்லுது புரியுதா? ஆமா, ஐயோ பரிதாபம். அப்போ தேவ சித்தம் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லாம் கரைத்து குடித்த ஒரு மனிதராக இருந்தாலும் தேவ சித்தம் என்று வரும்போது அதை அறிந்து கொள்வதும் அதை செய்வதும் சிரமமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தேவ சித்தம் இதுதான் என்பது கன்ஃபார்ம் பண்ணுவது, உறுதி செய்வது கடினமாக இருக்கிறது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும், நீங்கள் செய்யும் காரியங்கள் தேவ சித்தம் தானா அல்லது தேவ சித்தம் இல்லையா? மறுபடியும் சொல்றேன் பாருங்க, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவ சித்தம் தானா அல்லது தேவ சித்தம் இல்லையா என்கிறதில் ஒரு குழப்பமே இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள். ஒரு குழப்பமே இல்லை என்றாலோ அல்லது ஒரு போராட்டமே இல்லை என்றாலோ தேவ சித்தத்தை குறித்து
உங்களுக்கு அக்கறையே இல்லை என்று தான் அர்த்தம். நான் செய்கிற ஒரு காரியத்தை தேவ சுத்தமா தேவ சுத்தம் இல்லையா என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஒரு குழப்பமும் கிடையாது, ஒரு பதட்டமும் கிடையாது, நான் செய்யறதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன்னு சொன்னால் தேவ சுத்தத்தை குறித்த அக்கறை, தேவ சுத்தம் செய்ய வேண்டும் என்கிற அக்கறையே உங்களுக்கு இல்லை என்று தான் அர்த்தம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற 14வது அதிகாரத்தில் நீதிமொழிகள் 14:12 வாசித்து பாருங்க. 14:12 வாசித்து பாருங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அதன் முடிவோ மரண வழிகள். இங்கே அழகாய் வசனம் சொல்லுகிறதை கவனிங்கள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. வழி சிங்குலர், ஒருமையில சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற, என் பார்வைக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தோன்றுகிற வழி உண்டு, ஆனால் அதனுடைய முடிவோ மரண வழிகள். மரண வழிகள். என் பார்வைக்கு நல்லா இருக்கிறது மாதிரி தெரிகிற வழி உண்டு, ஆனால் அதனுடைய முடிவு மரண வழிகள். மரண வழிகள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் ஒன்றை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதினாலே அது தேவ சித்தமாகி விடாது. எல்லாம் கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஒன்றை விரும்புகிறீர்கள் என்பதினால் அது தேவ சித்தமாகி விடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் உங்களுக்கு ஒரு காரியம் உங்கள் பார்வைக்கு நன்றாய் தோன்றுகிறது என்பதினாலே அது தேவ சித்தமாகி விடாது. நீங்க விரும்புவதனால தேவ சித்தமாகி விடாது. ஆனா நீங்க விரும்புகிறதுனால தேவ சித்தம் என்று நினைத்து நீங்கள் தேவ சித்தமாய் செய்வதை போல செய்கிறீர்கள். உங்கள் பார்வைக்கு நன்றாய் தோன்றுகிறபடினாலே அது தேவ சித்தம் என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. கிறிஸ்து பிறப்பதற்கு 596 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 596 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமின் மேல் படையெடுத்து எருசலேமின் தேவாலயத்தையும் எருசலேம் பட்டணத்தையும் தீக்கிரையாக்கி சுமார் 4600 அதிபுத்திசாலி வாலிபர்களை, ரொம்ப திறமைசாலிகள் என்று எண்ணப்பட்டவர்கள், எருசலேம் பட்டணத்தில் இருந்த 4600 அதிபுத்திசாலி வாலிபர்களையும் அவர்களோடு கூட சேர்த்து பெண்கள் பிள்ளைகள் எல்லாருமாக 15000 பேரை சிறைப்பிடித்துக் கொண்டு பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். நேபுகாத்நேச்சார், பாபிலோன் ராஜா, அந்த 4600 வாலிபர்களையும் தன்னுடைய தேசத்திற்காக, ஆளுகைக்காக, தேசத்தின் வளர்ச்சிக்காக அவர்களை ராஜா பயன்படுத்தி கொண்டான். இந்த 15000 பேர் தேசத்தை விட்டு, தங்களுடைய சொந்த ஊரை விட்டு, ஜனத்தை விட்டு அந்நிய தேசத்திலே பாபிலோனிலே சிறைப்பட்டவர்களாக, தேவனுக்கு தூரமானவர்களாக, தேவனால் கைவிடப்பட்டவர்களைப் போல அவர்கள் எண்ணப்பட்டார்கள். தேவனால் கைவிடப்பட்டவர்களாக 70 வருஷங்கள் அவர் சிறையிருப்பின் நாட்களிலே இருந்தார்கள். அப்போ தேவனால் கைவிடப்பட்டவர்களைப் போல தங்களை நினைத்துக் கொண்டு தாங்கள் இருக்கும் இந்த சூழ்நிலைகளை அவர்கள் நினைத்து வருத்தப்பட்டு இந்த காலகட்டத்திலே தங்களை குறித்து, தங்கள் பிள்ளைகளை குறித்து, தங்கள் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்று அவர்கள் ஏங்கி நிற்கும் போது அந்த மக்களை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் நாம் வாசித்த இந்த வார்த்தைகளை கர்த்தர் சொல்கிறார். உங்களை குறித்த நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகளே என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? இந்த பகல் வேளையிலே கர்த்தர் கைவிட்டு விட்டாரோ, கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்க மறுத்து விட்டாரோ, கர்த்தர் எனக்கு விடுதலை தருவதற்கு, நன்மை செய்வதற்கு
என்னை ஆசீர்வதிப்பதற்கு எண்ணமில்லாமல் இருக்கிறாரோ, என்னை மாத்திரம் கர்த்தர் மறந்து விட்டாரோ, என்னை மாத்திரம் கர்த்தர் நினையாமல் போனாரோ, என்னுடைய காரியத்தை மாத்திரம் கர்த்தர் வாய்க்கச் செய்யாமல் இருக்கிறாரோ என்று இங்கே யாராயிலும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களுக்காகவும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று நான் சொல்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா, உங்களுக்காகவும் இந்த வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுகிறார். உட்கார்ந்து இந்த செய்தியை ஆரம்பித்த பொழுது 3 பாயிண்ட் எழுதணும்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் முதல் பாயிண்டே என்னால் முடிக்க முடியவில்லை. முதல் பாயிண்டே முடிக்கவில்லை. மறுபடியும் இந்த வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். 11வது வசனம், 29வது அதிகாரம், எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்கள் எல்லாரும், நான் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, எல்லாரும் சொல்லுங்கள், நான் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, சத்தமா சொல்ல, நான் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எனக்கு கொடுக்கும்படிக்கு கர்த்தர் என் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். முதல் காரியம், எல்லாரும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம், God has a plan for each and every area of your life. God has a plan for each and every area of your life. உடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் உங்களை குறித்து தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். அப்படியே நான் ஊசியில ஏத்துற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நான் உங்களுக்கு இந்த காரியத்தை விவரிக்க விரும்புகிறேன். However insignificant it may be, நீங்க செய்கிற காரியம் எவ்வளவு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, எவ்வளவு அற்பமான ஒரு காரியமா இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமற்ற ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நீங்கள் கடந்து செல்லும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும், நீங்கள் முடிவெடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆமென் சொல்லுவீங்களா? நீங்க செய்யற காரியம், விசுவாசிகள், மறுபடியும் சொல்லுகிறேன், விசுவாசிகள் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரோடு கூட ரத்த உடன்படிக்கை செய்த ஒவ்வொருவரை குறித்து நான் சொல்கிறேன். நீங்கள் செய்கிற சின்ன காரியமாக இருந்தாலும், அது ஒரு முக்கியமற்ற ஒரு காரியமா, அற்பமான காரியமா இருந்தாலும் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. உங்கள் தோள் மேல் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு பொறுப்புகளுக்கும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலேயே என் மேல எனக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பார் எங்க பாஸ்டர். வெளியே சுவிசேஷ கூட்டங்கள் கிரவுண்டில் நடத்துவதற்கு எல்லா காரியத்தையும் பார்த்துக்க சொல்லுவார். சின்ன வயசு ஸ்டேஜ் போடுறதுலேருந்து எல்லா காரியத்தையும் அங்கேயே இருந்து கவனிப்பேன். முடிஞ்ச உடனே 6 மணி வரைக்கும் வேலை நடக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஓடி குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து உடனே சுவிசேஷ கூட்டங்கள் பாடுகிற கூட்டத்தோடு நிற்பேன். அதுக்கப்புறம் காணிக்கை எடுக்கிறது, போகிறது, வர்றது, எல்லா காரியங்களையும் பார்த்து கூட்டம் முடிஞ்ச பிறகு எல்லாம் அவங்கவுங்க போயிடுவாங்க. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து அந்த ஸ்டேஜில் படுத்துக்குவோம். ஏன்னா பாதுகாக்கணும். டியூப் லைட்டு, ஜென்ரேட்டர் எல்லாம் இருக்கும் பாருங்கள், பாதுகாக்கணும். மற்றவங்க எல்லாம் அவங்கவுங்க ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முதல்லையும் வர மாட்டாங்க, இப்பயும் இருக்க மாட்டாங்க. ராத்திரி பூரா இருக்கணும்.
காலையில் விடிஞ்சோடனே போய் மறுபடியும் வீட்டில் குளிச்சுட்டு பகல் கூட்டம் பைபிள் ஸ்டடி இருக்கும். எனக்கு மாத்திரம் என்ன மாத்திரம் இப்படி சொல்லட்டி வேலை வாங்குறாங்களேன்னு நினைப்பேன். ஆனால் அந்த நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகள் நிமித்தமாக பின் நாட்களில் நான் ஊழியத்திற்கு வந்த பொழுது தனித்து நின்று, எவ்வளவு பெரிய கூட்டமானாலும் தனித்து நின்று அந்த கூட்டத்தை திறமையாய் நடத்துவதற்கு கர்த்தர் எனக்கு போதுமான அனுபவத்தையும் தைரியத்தையும் கொடுத்தார். ஆமென் சொல்வீங்களா? கவனிங்க, உங்கள் மேல், உங்கள் தோள் மேல் சுமத்தப்படும் ஒவ்வொரு பொறுப்புகளுக்கும், குடும்ப பொறுப்போ அல்லது வேலை பொறுப்போ அல்லது ஊழியத்தின் பொறுப்போ எதுவானாலும், ஒவ்வொரு பொறுப்புகளுக்கும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. நீங்கள் வைத்துக்கொள்ளும் ஒவ்வொரு உறவுகளிலும், மனித உறவுகள், நீங்கள் வைத்துக்கொள்ளும் ஒவ்வொரு உறவுகளிலும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு உறவுகளிலும் எதிர்பாராமல் ஒரு நபரை நான் சந்தித்து அவரோடு கூட தொடர்பு வைத்துக்கொள்ள, உறவு கொள்ளுகிறேன் என்று சொன்னால் ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஒரு திட்டம், ஒரு நண்பரை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். சபையில் ஒரு புதிய விசுவாசியை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஒரு புதிய ஊழியருடைய அனுபவம், தொடர்பு உங்களுக்கு கிடைக்கிறது. கர்த்தர் ஒரு திட்டம் ஒவ்வொரு உறவுகளிலும், each and every relationship you have got as a plan over it. தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் சம்பாதிக்க ஒவ்வொரு 100 ரூபாய் குறித்தும் தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு நாளை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. ஒவ்வொரு வாரத்தை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. ஒவ்வொரு மாதத்தை குறித்தும், ஒவ்வொரு வருஷத்தை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. Wherever you are, I have got a plan for you. Whatever you do, I have got a plan for you. நீ எங்கே இருந்தாலும் உன்னை குறித்து ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். நீ எதை செய்தாலும் உன்னை குறித்து ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இன்னும் கொஞ்சம் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. நீங்க செய்கிற காரியம் அற்பமான ஒரு காரியம் என்றாலும், சாதாரண ஒரு காரியமா இருந்தாலும், ஒரு சின்ன ஒரு காரியமாய், முக்கியமற்ற ஒரு காரியம் இருந்தாலும், கவனிங்க, தேவ சித்தம் செய்யணும். சின்ன காரியமானாலும் தேவ சித்தம் தான் செய்யணும். தேவ சித்தம் இல்லாத காரியம் சின்னதாக இருந்தாலும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார். ஆம்னிசைண்ட். அவர் காட் இஸ் ஆம்னிசைண்ட், சர்வ ஞானி. சர்வ ஞானி என்றால் என்ன? God knows ஆதி முதல் அந்த வரைக்கும் அவர் அறிந்தவர். God knows the end from the beginning. மறுபடியும் சொல்கிறேன், God knows the end from the beginning. என் வாழ்க்கையில் நான் கண்ணை மூடுகிற அந்த நிமிஷம் வரைக்கும் என்னை குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களா? உங்களை குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்ப எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்க செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியமா இருந்தா கூட அதனுடைய பின் விளைவுகள் என்னவாகும் என்பதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறபடினாலே, நீங்க சின்ன காரியமா இருந்தாலும் தேவ சுத்தம் அல்லாத காரியத்தை செய்யக்கூடாது. சின்ன காரியமா இருந்தாலும் தேவ சுத்தமான காரியத்தை தான் செய்ய வேண்டும் என்பதில் கர்த்தர் கருத்தா இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஏன்னா சின்ன காரியமா இருந்தாலும் அதனுடைய பின் விளைவு, அதனுடைய பின் விளைவு. இங்க இருக்கிற பாஸ்டர்மா, நல்ல சமாரியன் சபையினுடைய பாஸ்டர்மா கலா, அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான்.
ஆமா, இன்னைக்கு தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள, அதை அறிந்து செயல்படுத்த வேண்டும் என்று நீங்க விரும்பாவிட்டால், நாளைய வாழ்க்கையிலே, நாளைய தினத்திலே, வரும் நாட்களிலே ஒரு நாளும் நீங்கள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. அதனால தான் ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் நான் தேவ சித்தத்தை செய்யும். MAHASAFA மகாசபா சொல்லுங்கள். மகாசபா. இன்னும் சத்தமா சொல்லுங்க. மகாசபா. இன்னும் ஒரு 5 தடவை சொல்லுங்க. மகாசபா. இன்னொரு தடவை சத்தமா ஒரு மகாசபா. வெரி குட். மகாசபான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் டு ட்ரீம், இட் மீன்ஸ் டு இமேஜின். கனா காண்பது, கற்பனை செய்வது என்பது அர்த்தமாம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், உன்னை குறித்து நான் கனா கண்டு கொண்டு இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்வீங்களா? எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? அல்லேலூயா. இன்னும் 2 வருஷத்துல நீ இப்படி இருக்க போகிறாயேன்னு சொல்லி கற்பனை செய்து கொண்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? I have been dreaming about you, what you could be like. What your life could be like. வாழ்க்கை இன்னும் 5 வருஷத்துல இப்படி இருக்க போகிறதே என்று கற்பனையில் இருக்கிறேன். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். சுகுமார், உன்னை குறித்து, உன் வாழ்க்கை குறித்து நான் கனா கண்டு கொண்டு இருக்கிறேன். ஆமென் சொல்வீங்களா? சொல்லுங்க. கனா கண்டு கொண்டு இருக்கிறேன். சொல்லுங்க. என்ன செய்கிறாராம் கர்த்தர்? ஆமா, கனவு கண்டு கொண்டு இருக்கிறார். என்னை குறித்து கர்த்தர், உங்களை குறித்து கர்த்தர் கனா கண்டு கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. அல்லேலூயா. அல்லேலூயா. I don't want to die until I see everything what God has dreamed of me. என்னை குறித்து கர்த்தர் எதையெல்லாம் கனா காண்கிறாரோ அவை அனைத்தும் காண்பதற்கு முன்பதாக நான் மரிக்க விரும்பவில்லை. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. நான் சொன்னதை யாராச்சும் ஒருத்தர் அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். யாராச்சும் ஒருத்தர் ஞாபகத்தில் வச்சிருக்கீங்களா பார்ப்போம். சும்மா உங்களுக்கு தெரிந்த வரல சொல்லுங்க. நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டா சொல்லுங்க. ஒத்துமையில் மறுபடியும் சொல்ல பாருங்க. என்னை குறித்து கர்த்தர் கனா காண்கிற அனைத்தையும் நான் என் கண்களால் காண்பதற்கு முன்பதாக மரித்து போக விரும்பவில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? இப்ப சொல்லுங்க. உங்க சொல்லுங்க. ஆமா. உண்மைதானா? உண்மைதானா? சத்தமா சொல்லுங்க. உண்மைதானா? எல்லாரும் சொல்லுமா? என்னை குறித்து கர்த்தர் கனா காண்கிற அனைத்தையும் நான் காண்பதற்கு முன்பதாக மரித்து போக விரும்பவில்லை. அல்லேலூயா. கர்த்தாவே, என்னை குறித்து நீங்க கற்பனை செய்து வரும் அனைத்தையும் பெற்று அனுபவிப்பதற்கு முன்பதாக என்னை நீர் மகிமைக்குள் அழைக்காதிரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? ஆண்டவரே, இப்போதைக்கு பரலோகத்துக்கு நான் என்னை கூப்பிட்டுறாதீங்க. ஆமென் சொல்வீங்களா? இப்போதைக்கு பரலோகத்துக்கு என்னை குறித்து கர்த்தர் எதெல்லாம் கனா கண்டு இருக்கிறீரோ அதெல்லாவற்றையும் நான் காண வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? என்னை குறித்து கர்த்தர் கற்பனை செய்கிற அனைத்தையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் அனுபவிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்வீங்களா? உங்களை குறித்து கர்த்தர் கனா கண்டு கொண்டிருக்கிறார். 5 வருஷத்தை என்னுடைய மகளை நான் இப்படியாய் பார்க்க போகிறேன். என்னுடைய மகளை இந்த நிலைமையில் வைத்து நான் பார்க்க போகிறேன். இந்த நிலைமையில் வைத்து அவளை குறித்து நான் பெருமைப்பட போகிறேன். விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். என்னை குறித்து கர்த்தர் கனா கண்டு கொண்டிருக்கிறார். சொல்லுங்கள்.
சத்தமா விசுவாசத்தோடு என்னை குறித்து கர்த்தர் கனா கண்டு கொண்டு இருக்கிறார். என் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் கற்பனை செய்து வைத்திருக்கிறார். நீங்க கற்பனை செய்து வைக்கிறது வேற, உங்க எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் கற்பனை செய்து வைக்கிறது வேற. நீங்க கற்பனை செய்கிறதெல்லாம் உங்க வருமானத்தின் அடிப்படையிலே, உங்க வேலையின் அடிப்படையிலே, உங்க சொத்தின் அடிப்படையிலே, உங்களுடைய குடும்பத்தின் அடிப்படையிலே நீங்க கற்பனை செய்கிறதா, படிப்பின் அடிப்படையிலே. கர்த்தர் கற்பனை செய்வதெல்லாம் அவரோடு கூட நீங்கள் செய்த அந்த உடன்படிக்கை நிமித்தமாக கர்த்தர் உங்களோடு கூட ஆமென் சொல்வீங்களா? அவர் உங்களை குறித்து கற்பனை செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களை குறித்து கற்பனை செய்கிறார். ஆமென் சொல்வீங்களா? உங்கள் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் கற்பனை செய்கிறார். ஆமென் சொல்வீங்களா? கற்பனை வைத்திருக்கிறார். ஆனால் யாரையும் கவனிங்க, யாரையும் கர்த்தர் உங்களை குறித்து கொண்டிருக்கிற அந்த கற்பனை கனவுக்குள்ளாக உங்களை யாரும் கட்டாயப்படுத்தி கர்த்தர் நடத்தவே மாட்டார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. God will not never force his dream on you. ஒருபோதும் அவர் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார். உங்களை குறித்து கர்த்தர் கனா காண்பது உண்மைதான், கற்பனை செய்வது உண்மைதான். ஆனா அதை உங்க மேல கர்த்தர் வலுக்கட்டாயமா திணிக்க மாட்டார், வலுக்கட்டாயமா திணிக்க மாட்டார். மாறாக கர்த்தர் ஸ்தோத்திரம், மாறாக நீங்க கர்த்தருடைய சித்தம் இன்னவென்று நீங்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமா, நீங்க அதற்காக ஏங்கி நிற்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. தேவனுடைய கனவு உங்களை குறித்து தேவன் கற்பனை செய்து கொண்டிருக்கிறாரே, உங்களை குறித்து தேவன் கனவு கண்டு கொண்டிருக்கிறாரே, அந்த உங்களை குறித்த தேவனுடைய கனவும் உங்களில் நிறைவேறக்கூடாதபடிக்கு, கவனிங்கள், உங்களில் நிறைவேறக்கூடாதபடிக்கு பல தடைகள் உண்டாகலாம், பல விருப்பங்கள் உங்களுக்கு உண்டாகலாம், பல ஆசைகள் உங்களுக்கு உண்டாகலாம், நிறைய சாய்ஸஸ், தெரிந்தெடுத்தல்கள் உங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிடலாம். கர்த்தர் அப்படியே சுருக்கமா நீங்க புரிந்து கொள்ற அளவுக்கு நான் சொல்ல பாருங்க. உங்களை குறித்து, இங்கே இருக்கிற ஒரு வாலிபனை குறித்து, ஒரு வாலிப பிள்ளையை குறித்து, அல்லது இங்கே இருக்கிற ஒரு 45 வயதுள்ள ஒரு நபரை குறித்து, 50 வயதுள்ள நபரை குறித்து கர்த்தர் கனவு வைத்திருக்கிறார், கர்த்தர் ஒரு கற்பனை வைத்திருக்கிறார். அதை உங்க மேல திணிக்கவே மாட்டார். ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அது நிறைவேறக்கூடாதபடிக்கு பிசாசு பல ஆசையை உங்களுக்கு முன்னால கொண்டு வருவான். ஆமென் சொல்லுவீங்களா? பல ஆசையை உங்களுக்கு முன்னால கொண்டு வருவான். ஓட்டப்பந்தயத்தில் ஒலிம்பிக்ல ஓடும்போது சொன்னார்களாம், உனக்கு பக்கத்தில் உன்னை நெருங்கி உன்னை தாண்டி ஓடுற அளவுக்கு ஒருத்தன் நெருங்கி வரானா, மெல்ல உன்னுடைய உள்ளாடையிலிருந்து ஒரு தங்க நாணயத்தை எடுத்து அவர் வரும் வழியில் அப்படியே வீசிருன்னு சொன்னாங்களாம். அவருடைய கோச் சொன்னாங்களாம். அவன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் நெருங்கி, தனக்கு நெருங்கி வரான், தன்னை தாண்டி போய்விடுவான்னு சொல்லி அவன் நினைத்த பொழுது தன்னுடைய உள்ளாடையிலிருந்து ஒரு தங்க காசை எடுத்து அவனுக்கு முன்பதாக போட்டானா. தனக்கு முன்பதாக ஒரு தங்க காசு உருண்டு வரதை பார்த்தோன்னே அவன் என்ன செஞ்சானா, ஆமாம், நின்று தங்க காசை எடுத்து அவனுடைய உள்ளாடையில் வைத்துக்கொண்டு அவங்க அப்புறம் ஜெயிக்க போகிறான். கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதபடிக்கு நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே பிசாசு தங்க காசை தூக்கி போடுவான். பிசாசு தங்க காசை தூக்கி போடுவான். தங்க காசு அநேக தடைகளை, உங்களுக்கு சில விருப்பங்களை ஏற்படுத்துவான், சில ஆசைகளை ஏற்படுத்துவான், சில தெரிந்து கொள்ளுதலை, சாய்ஸஸை உங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிடும்படிக்கு செய்வான். யோசிப்பை பாருங்க.
யோசேப்பை பாருங்க, தயவு செய்து உடைய வாழ்க்கையை நான் திரும்ப திரும்ப உடைய வாழ்க்கையை நான் படித்துக்கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு முறையும் எனக்கு அப்படி புல்லரிக்கும். சில காரியங்கள் எல்லாம் புல்லரிக்கும். அவன் போத்திபாருடைய வீட்டிற்கு அடிமையாக விற்கப்பட்டு வருகிறான். போத்திபாருடைய மனைவி இவனை விரும்புகிறாள், இவன் மேல் ஆசை வைத்தாள். போத்திபாருடைய மனைவி இவன் மேல் ஆசை வைத்தாள். இவன் ஒரு அடிமை. போத்திபாருடைய மனைவி எகிப்திலே ஒரு பெரிய முக்கியமான புள்ளி. போத்திபார் எகிப்தினுடைய ராஜாவுக்கு முக்கியமான நபர், அரச பதவிகளில் முக்கிய பதவி வகிக்கிறவர். அவருக்கு மனைவி அதிகாரம் பெற்ற ஒரு பெண். அந்த பெண் இந்த வாலிபனை அடிமையாகிய யோசேப்பை விரும்புகிறாள். இவன் மாத்திரம் அவளுடைய கண் அசைவுக்கு எஸ்ன்னு இவன் சொன்னா போதும், இவன் அடிமைத்தனத்திலிருந்து இவன் விடுதலை ஆக்கப்பட்டு விடுவான். அடிமை என்று சொல்லி இராதபடிக்கு இவனுக்கு விடுதலை கிடைத்து விடும். இவனுக்கு வேண்டிய பணம், இவனுக்கு வேண்டிய பதவி, இவனுக்கு வேண்டிய அந்தஸ்து எல்லாம் வந்து சேரும். அதோடு கூட வாலிபத்தின் சுகத்தையும் இவன் அனுபவிப்பான். வாலிபத்தின் சுகத்தையும் அனுபவிப்பான். வாழ்க்கையில் என்ன வேணுங்க? பணம், பதவி, அந்தஸ்து, சுகம், விரும்பியது எல்லாம் அவனுக்கு கைக்கு வரும். விரும்பியது எல்லாம் ஒரே ஒரு காரியம், எஜமாட்டிக்கு அவனுடைய கண் அசைவுக்கு இவன் எஸ்ன்னு சொன்னா போதும். ஆனா அதுவல்ல வாலிபனே, அதுவல்ல வாலிப பிள்ளையே, உன்னை குறித்து கர்த்தர் கணா கண்டு கொண்டிருப்பது, இந்த யோசேப்பை குறித்து கர்த்தர் கணா கண்டு கொண்டிருப்பது, அவன் பார்வோனுக்கு அடுத்தபடியாக எகிப்தின் இரண்டாவது அதிபதியாக அவன் வர வேண்டும் என்பதே அவனை குறித்து கர்த்தர் கொண்டிருக்கிற கணா. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா, யோசேப்பை குறித்து கர்த்தர் கொண்டிருக்கிற கனவு நிறைவேறணும்னு சொன்னா யோசேப்பு தன்னுடைய கனவுகளுக்கும் தன்னுடைய ஆசைகளுக்கும் அவன் நோ என்று சொல்ல அறிந்திருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமா. உங்களை குறித்து கர்த்தர் கனா கண்டு கொண்டிருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார். எப்படியெல்லாம் வைத்து அழகு பார்த்து ஆஸ்வதிக்கப்படுவதை பார்த்து கர்த்தர் பெரிய ஒரு கற்பனையை செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்னு சொன்னால், நீங்கள் உங்கள் சொந்த விருப்பத்திற்கும் ஆசைகளுக்கும் தெரிந்து கொள்ளுதல்களுக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம், நீங்கள் நோ சொல்ல பழகி கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களா? நோ சொல்ல பழகி. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நம்ம விசுவாசிகளில் நிறைய பேர் போத்திபாருடைய மனைவிக்கு எஸ் சொல்லிடுறாங்க. அதான் நடக்குது. போத்திபாருடைய மனைவிக்கு எஸ்ன்னு சொல்லிடுறாங்க. பணம் கிடைச்சிருச்சு, பதவி கிடைச்சிருச்சு, அந்தஸ்து கிடைச்சிருச்சு, சுகம் கிடைச்சிது, இதுதான் தேவ சித்தம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவல்ல வாலிபனே, வாலிப பிள்ளைகளே, பெரியவர்களே, உங்களை குறித்த தேவ சித்தம் அதுவல்ல. தேவனுடைய கனவுகள் உங்கள் வாழ்க்கையிலே, தேவன் உங்களை குறித்து கொண்டிருக்கிற கற்பனைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நீங்கள் உங்கள் ஆசைக்கு, சொந்த ஆசைக்கு, சொந்த விருப்பங்களுக்கு நீங்கள் நோ சொல்ல நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், நோ சொல்ல பழகி கொள்ள வேண்டும். அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அவன் நோ சொன்னான். அதனால சாதகமான விளைவுகள் அல்ல, பாதகமான விளைவுகள் தான். சிறையில் தள்ளப்பட்டான். செய்யாத குற்றத்திற்காக சிறையில் தள்ளப்பட்டான். ஆனாலும் கர்த்தர் தன்னை குறித்து கொண்டிருக்கிற அந்த அரண்மனை அவனுடைய கனவு, அவனுடைய கர்த்தர் அவனை குறித்து கொண்டிருக்கிற கனவும் அவனுடைய கனவாகவே இருந்தது. ஆமென் சொல்லுங்களா? ஆமா.
கர்த்தர் உங்களை கொண்டிருக்கிற குறித்து இருக்கிற கனவு உங்களுடைய கனவாக மாற வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, அந்த நிலைக்கு வருகிற வரைக்கும் ஆமென் சொல்வீங்களா? ஆமா. எவ்வளோ எவ்வளோ அருமையான யோசிப்பு. அந்த போத்திபார் அவருடைய மனைவி ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, நித்தம் 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 என்று வேதம் சொல்லுகிறார். அந்த அரண்மனையில் இருந்த நாள் எல்லாம் நித்தம் நித்தம் அவள் வருந்தி கொண்டே இருந்தாள், தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாள். ஒரு நாள் வந்தது, பார்வோன் ராஜா இவனுக்கு ஆஸ்நாத் என்ற ஒரு அழகான பெண்ணை இவனுக்கு மனைவியாக கொடுத்து, ஆமென் சொல்வீங்களா? ஆமா. உங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்க ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய விருப்பம் அல்ல, கர்த்தர் உங்களை குறித்து கொண்டிருக்கிற விருப்பமே. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய ஆசை அல்ல, கர்த்தர் உங்களை குறித்து கொண்டிருக்கிற கற்பனையே, கனவுகளே உங்கள் வாழ்க்கை நிறைவேற வேண்டும். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். தான் இன்ன விதமாய் பாடுபட போகிறோன் என்பதை அவர் அறிந்தவராக இருந்தார். இன்ன விதமான நிந்தைகளை தான் அனுபவிக்க போகிறோம் என்பதை அவர் அறிந்திருந்தார். என்ன விதமான அவமானங்கள் எல்லாவற்றையும் சந்திக்க போகிறோம் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. எந்த விதத்தில் பரம தகப்பன் தன்னை விட்டு விலகி விடுவார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லத்தக்கதாய் தேவன் எந்த விதமாய் அவரை விட்டு விலகி விடுவார் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். எந்த விதமான மரணம் என்பதையும் கர்த்தர் நன்றாகவே அறிந்திருந்தார். அவள் எல்லாவற்றையுமே மனதில் நிறுத்தி அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இடையில ஒரு ஆசை, இடையில ஒரு ஆசை, இப்படி நான் அவமானப்படணுமா ஆண்டவரே? இப்படி ஒரு நிந்தனை எனக்கு ஏற்படணுமா? இந்த விதத்தில் நான் கேவலப்படணுமா? வஸ்திரம் இல்லாமல் அந்தரத்தில் நான் அவமானப்பட்டு என் அவமானத்தை கைகளை வைத்து மூடக்கூடாதபடிக்கு சிலுவையில் அறையப்பட்டு நான் மரிக்க வேண்டுமா? ஒரு நாள் கூட சனப்பொழுது கூட பிரியாத என் பரமபிதா என்னை விட்டு பிரிய வேண்டுமா? இதெல்லாம் நான் விரும்பல ஆண்டவரே, இதெல்லாம் நான் விரும்பல. உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். கர்த்தாவே பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. ஆமென் சொல்வீங்களா? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொன்னார். உன் வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேறுமா? அப்படியானால் இயேசு ஜெபித்தது போல ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை தாண்டி நான் எதையும் செய்து விடக்கூடாது. என்னை குறித்து கொண்டிருக்கிற கனவுகள் என் வாழ்க்கையில நிறைவேற நானும் ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, நானும் ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க, நானும் ஆசைப்படுகிறேன், நானும் ஆசைப்படுகிறேன். எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய சித்தத்தை விட்டு என்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றக்கூடாதபடிக்கு என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்க ஆண்டவரே. அப்படி எல்லாரும் எழும்பி நின்று ஒரு சில வினாடிகள் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். ஆனால் அப்படியே அர்ப்பணம் செய்து செவிங்களே, அர்ப்பணம் செய்து செவிங்களே. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஓ ரபா லியா ரகதுரா ஷாபா கலியா ரகதுரா தீர கலியா ரகதுரா. ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு சித்தமானால் என்னுடைய தொடர்ச்சியை வருகிற வாரத்திலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். வருகிற வாரத்திலே மறுபடியும் மிக தெளிவாய் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கு இருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும்
கர்த்தர் கனவு கொண்டு கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய எதிர்கால வாழ்க்கை குறித்தும் கர்த்தர் கற்பனை செய்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவரை பார்த்து பேசுங்க. ஆண்டவரை பார்த்து பேசுங்களே. ஆண்டவரே, என்னை குறித்து நீ கனவு கொண்டு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கனா காண்பதற்காய் ஸ்தோத்திரம். என்னை குறித்து, என் வாழ்க்கை குறித்து நீ கற்பனை செய்து வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. வாய் திறந்து நன்றி என்று சொல்லுவீர்களா? எல்லாரும் வாய் திறந்து நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களை குறித்து நீ கற்பனை செய்து வைப்பதற்காய், என்னுடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவரே கர்த்தர் கற்பனை செய்து வைப்பதற்காக, கனா காண்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்கள், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் ஆண்டவருடைய சமூகத்திலே செய்யுங்களே. உங்க சித்தம் என் வாழ்க்கை நடக்க, என்னை குறித்து நீங்கள் கனவு கொண்டிருப்பது, கற்பனை செய்து கொண்டிருப்பது என் வாழ்க்கை நிறைவேற தடையாயிருக்கிற என்னுடைய விருப்பங்கள், ஆசைகள் எல்லாவற்றுக்கும் நான் நோ சொல்கிறேன் ஆண்டவரே, மறுப்பு தெரிவிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரை பார்த்து பேசுவீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? அப்படியே மனசார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரோடு கூட பேசும்படியா ஆவியானவர்களோடு கூட எதிர்பார்ப்போடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த தீர்மானத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசையாய் உன் வாயின் வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். உன் முகத்தை பரிசுத்த ஆவியானவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து இந்த தீர்மானத்தை செய்வோமா? இந்த தீர்மானத்தை செய்வோமா? ஆண்டவரே, யோசேப்பை போல நானும் ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன், என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். என்னை குறித்து நீ கொண்டிருக்கிற கற்பனைகளுக்காக, என் வாழ்க்கையை குறித்து நீ வைத்திருக்கிற கற்பனைகளுக்காக, என்னை குறித்து நீ கனவு கண்டிருப்பதற்காக, ஆண்டவரே கனா காண்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரீபா ரகலியா ரகம், ஓபலா ரகலியா ரகம். இன்னைக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை, ஒரு முக்கியமான திருப்பத்தை கர்த்தருடைய ஆவியானவர் ஏற்படுத்துகிறார். ஹalleluya. ஆவியானவருடைய சத்தத்திற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் இந்த நாளிலே ஏற்பட போகிறது. நீங்கள் செய்கிற ஒரு தீர்மானம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகிறது. உங்கள் வாழ்க்கையை மாற்றி போட போகிறது. ஹalleluya, 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 ஹalleluya. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. தொடுவதற்காய் ஸ்தோத்திரம், தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். Touch them Holy Spirit, touch them Holy Spirit. ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை நீ தொடுவீர்.